ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த போது ஒரு வார்த்தையை சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திக்கற்றவர்கள் என்னன்னா திசை தெரியாதவர்கள். திக்கற்றவர்கள் என்னதுங்க? திசை, அதாவது எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். திக்கு திசைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் திக்கற்றவள். அப்போ ஆண்டவர் சொன்னால், நான் உங்களை திக்கற்றவளாக விடேன். உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பரலோகத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறவர் நமக்கு வாக்கு கொடுத்தார், உங்களை திக்கற்றவளாக விடேன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் போய் அவருடைய ஓட்டத்தை முடிச்சு பரலோகத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்துட்டாரு. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன செய்யறது? அவர் சொன்னார், நான் போவேனாகில் வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவார். அல்லேலூயா.